ஆமா. ரொம்ப கிடையாது. ஆ, முன்ன இருந்த மாரி இப்ப வேலையும் கிடையாது. வேலையும் கிடையாது. ஏன் இந்த கேஸ் பிரச்சனைனால? கேஸ் பிரச்சனை வந்ததுனால. ஆ, ஏன்னா முக்காவாசி ஹோட்டல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆ, முன்ன ரூ. 20 பூரா வித்த தோசை இப்ப 40, 50. ஆமா. போதுன்னா இன்னைக்கு வெறும் 50 பேர் தக்காளி தான் போகுது. இப்பவே முக்காவாசி பேர் வீட்டுல எல்லாருமே அடுப்பு தான் வைக்கிறாங்க, சிலிண்டர் கிடைக்கலன்ட்டு. இப்போ மோடி பார்லிமெண்ட்ல சொல்றாரு, ஆ, கொரோனா மாதிரி வாழ கத்துக்குங்கன்றாரு. வீட்டுகளுக்கு கேஸ் பிரச்சனை தான். இப்போ முதல்ல 21 நாள் கிடைச்சிட்டு இருந்து, இப்போ 30 நாள் 35 நாள் கழிச்சு இப்போ புக் பண்ணி வரலையே. சமீபத்தில் இந்த கேஸ் பிரச்சனைனால எந்த அளவுக்கு உங்க தொழில் பாதிப்பாயிருக்கு? ரொம்ப பாதிச்சிருக்குங்க. ஆ, கேஸ் பிரச்சனைனால எந்த ஹோட்டலும் இல்லை. ஆ, கிட்டத்தட்ட சென்னையில் மட்டும் ஒரு 70-80% ஆ, ஹோட்டல்லாம் மூடிட்டாங்க. ஆ. அதனால ஹோட்டல் வியாபாரமே இல்லை சுத்தமாக. உங்களுக்கு அதை நம்பி தான் மெயினா இருக்கும். மெயின் அதுதான். ஆ, வெங்காயம் எல்லாம் ஹோட்டல் நம்பி இருந்தது, வெங்காயம் எல்லாம் தேங்குது. ஆ. மார்க்கெட்டு வியாபாரம் இல்லை, விலை இல்லை. இப்போ அது இங்கே நம்ம கம்மியா இப்போ நஷ்டத்துக்கு விற்கிற மாதிரி இருக்கா? ஆமாம் ஆமாம். ஆ, வண்டிங்க அங்கே அதிகமாக வருது, வியாபாரம் இல்லாதனால வண்டி அதிகமாக சேருது. ஆ. ஸ்டாக் அதிகமாகிறதுனால 100-200 தள்ளி கொடுக்குறதா இருக்குது. கம்மியா கொடுக்குற மாதிரி கம்மியாக கொடுக்குற இருக்கு. மாதிரி இருக்குது. லாஸ் வருது. வண்டிக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் லாஸ் வருது. எவ்வளவு வியாபாரம் கம்மியா இருக்கு? பெர்சன்டேஜ் ஒரு 100% ஆயிட்டு இருந்தா அது எவ்வளவு பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கு வியாபாரம்? அதான் 70-80% ஹோட்டலு எல்லாம் மூடிட்டாங்க இல்லையா. 50% வியாபாரமே இல்லை. 50% கம்மியா ஆமா. இருக்கு. ரொம்ப இது பெரிய ரொம்ப அடிதான். இப்போ இதனால உங்களுக்கு மார்க்கெட்ல விவசாயத்துல மார்க்கெட்ல ஆவரேஜா ஒரு 30-40 லோடு காலி ஆகும். ஆ, இப்போ 20 லோடு காலி ஆகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கு. இப்போ இது வந்துட்டு இப்போ விவசாயிகிட்ட நீங்க வாங்குறதுமே கம்மியாம அவங்களுக்கும் சேர்ந்து பாதிப்பு வரும்ல? நம்ம எல்லாத்துக்குமே பாதிப்பு. எல்லாத்துக்குமே ஆமா பாதிப்பு ஆமா. வரும். அவங்க முதல் கூட எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கு. வித்துட்டு கூட ஆ, வித்தோம்னா பாதி விலைக்கு தான் விற்கிது. ஆ, அவங்க 3 மாசம் பயிர் பண்ணி ஆ. 10 ரூபா கூட சம்பாதிக்க முடியாத நிலைமை தான் அவங்களுக்கும். முன்ன இருந்த மாரி இப்ப வேலையும் கிடையாது. வேலையும் கிடையாது. ஏன் இந்த கேஸ் பிரச்சனைனால? கேஸ் பிரச்சனை வந்ததுனால. ஆ, ஏன்னா முக்காவாசி ஹோட்டல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆ, முன்ன ரூ. 20 பூரா வித்த தோசை இப்ப 40, 50. ஆமா. இதெல்லாம் வந்துட்டு இப்ப எப்படி ஆகுங்கிறீங்க? உங்களோட இது வந்துட்டு தொழில் எல்லாமே டோட்டலா இதாச்சு. எங்களோட வேலை பாதிக்குது. ஆ, சம்பாதிக்கிறது சாப்பிட்றதுக்கு ஆ. இதுக்கு மட்டுமே சரியாகுது. மிச்சம் பண்ண வழி இல்ல. சேவிங்ஸ் பண்றதுக்கு வழி. சேவிங்ஸ் பண்ண வழி இல்ல. இது வந்துட்டு இப்ப இது கண்டினியூவா தொடர்ந்து போச்சுன்னா எந்த அளவுக்கு வந்துட்டு பாதிப்பு இதாகும்? எங்களுக்கு ஃபுல்லா பாதிப்பு தான். அது கொரோனாவே மேலுங்கிற மாதிரி ஆயிடும். கொரோனாவே மேலுங்கிற மேலுங்கிற மாதிரி. மாதிரி ஆயிடும். அப்ப வந்துட்டு கூட வாங்கிட்டு தான் இருந்தாங்க. இப்பதான் டோட்டலா இப்ப வாங்க. டோட்டலா ஸ்டாப் ஆகுது. எந்த அளவுக்கு பிசினஸ் பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கு? ஒரு கணக்கா சொல்லணும். பிசினஸும் சரி, எங்களுக்கு வேலையும் சரி, ஒரு 20% வச்சுக்கலாம். ஆ, அவ்வளவுதான் வேலையும் இருக்குது. நாங்க அன்னன்னைக்கு சம்பாரிச்சு அன்னன்னைக்கு சாப்பிடுறோம். ஆ. அதோட சரி, மிச்சம் பண்றதுக்கு வழி கிடையாது. சேவிங்ஸ்க்கான இதே இல்ல. சேவிங்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி அதெல்லாம் இருந்துச்சா? இதுக்கு முன்னாடி ஓகே, ஆ, கம்பல்சரி 1000 ரூபாய் 1500 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஆ. 1000 ரூபாய் மிச்சம் பண்ணலாம். 500 ரூபாய் செலவு பண்ணாலும். ஏன்னா 3 வேளை மார்க்கெட்ல தான் சாப்பிடணும். குளிக்கிறதும் காசு தான். ம், அதுவும் இல்லாம இங்க மூட்டை தூக்குறதோ ம். முன்ன 10 ரூபா வாங்குவோம் மூட்டைக்கு. ஆ. இப்ப 20 ரூபா கேட்குறோம். அதுவே வியாபாரிங்க கொடுக்க யோசிக்கிறாங்க. ஓ, இப்ப டீயே 15 ரூபா விற்கிறான். ஆமா. ஒரு மூட்டையை தூக்கி வைக்கிறதுக்கு 10 ரூபா தான் தராங்க. இன்னும் 20 ரூபா கேட்டா சண்டைக்கு வராங்க. ஆ, ஒரு வியாபாரம் பண்ண போற இடத்துல ஒரு 10 ரூபா கம்மி வாங்க மாட்டாங்க. ஆ, இன்னைக்கு 1500 ரூபா வித்தவங்க நாளைக்கு 2000 ரூபாய் வித்தாலும் யோசிக்காம வாங்கிக்கிறாங்க. ஆ. இன்னைக்கு 10 ரூபா கேட்டு 20 ரூபா கேட்குறோம். அதுக்கே யோசிக்கிறாங்க. அதாவது கேஸ் தொழில்னால வந்து பல ஹோட்டல்கள்லாம் மூடிட்டாங்க சார். ம், அதனால தக்காளி எடுக்க வரவங்க யாரும் இப்போ அதிகமாக வாரதில்லை. ஆ. இப்போ ஏன்னா கேண்டீனு ஹோட்டலு அது இதுன்னு சொல்லி இருக்கவங்க அதிகமாக வருவாங்க. உங்களுக்கு அவங்க தான் வியாபாரம் அதிகமா ஆமாம் பண்றாங்க. கொடுப்பாங்க. இப்போதைக்கு வந்து அவங்க யாருமே வாரதில்லை. ஆ. ஒரு சில ஆளு வாராங்க. ஆ. அதனால வந்து எங்களுக்கு ரொம்பவும் சிரமமாக இருக்குது. பாதிப்பு அதிகமாக இருக்குது. பாதிப்பு. வியாபாரங்கிறது பாதிப்பு அதிகமாக இருக்குது. இப்ப ஏன்னா நீங்க இப்ப வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி நஷ்டத்துல கொடுக்குற மாதிரி இருக்கா? ஆமாம் சார். ஆ. அங்கே வாங்குறது ஒரு ரேட்டு, இங்கே கொடுக்குறது ஒரு ரேட்டு சார். ஆ. பெட்டிக்கு எப்படி 40 ரூபா 50 ரூபா கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. ஆ, இப்போ 500 பெட்டி வருதுன்னா ஒரு லோடுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000-லேருந்து ஒரு 20,000 ரூபா வரைக்கும் லாஸ் தான் வருது. அவ்வளவு லாஸ் வருது. ஆமாம் கண்டிப்பாக வருது. இந்த கேஸ் ஆரம்பிச்சதுல இருந்து. பார்த்துக்க, ஒரு பெட்டிக்கு 50 ரூபா லாஸ்ன்ற போது 500 பெட்டி வருது பாருங்க. 500 பெட்டி 20,000 ரூபா கணக்கு வருது. ம், அப்படின்ற போது இப்போதைக்கு வர எல்லாருக்குமே எல்லா கமிஷன் வியாபாரிக்குமே தான் ம், அது லாஸ் வருது. அதே மாதிரி எடுக்கிறவங்களே சில்லறை வியாபாரி இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ம். அவங்களும் வந்து எடுத்த காட்டிலையும் 10 ரூபா வச்சு விற்க முடியல. அவ்வளவு ரேட்டு டக்குன்னு மக்கள் வாங்க டக்குன்னு வாங்க மாட்டாங்க. இது என்னப்பா 5 கிலோ 100, 6 கிலோ 50 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ம், இந்த ரேட்னா எங்களுக்கு வேணாம்ப்பா, இல்லைன்னா நாங்கள் வேற ஒரு
பொருளை எடுத்து நாங்க பழச்சுக்கிறோம்ப்பா, தக்காளி ரேட்டு ஏறிச்சுன்னா எங்களுக்கு வேணாப்பான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆமா. அதனால முந்தி மாதிரி இப்ப வியாபாரம் இல்ல சார், ரொம்ப குறைஞ்சு போச்சு. இந்த பிரச்சனைனால தான் குறைஞ்சதா இல்ல பிரச்சனை வந்து இப்ப ஒரு மாசத்துக்கு வந்தது. இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்தே இந்த டவுன் ஆச்சுல, தக்காளி ரேட்டு டவுன் ஆகணும். ஒரு வீட்டுக்கு 4 கிலோ 5 கிலோ வாங்கிக்கிறாங்க. அப்படின்ற போது அவங்க ஒரு வாரம் 10 நாளைக்கு வச்சுக்கிறாங்க. என்னதான் அந்த தெருவில் போனாலும் கூட வியாபாரம் பண்ண முடியல. எல்லாம் இருக்குன்ற போது இங்க வந்து அவங்க அங்க காலி பண்ணா தானே இங்க வந்து எடுத்துட்டு போறாங்க. இப்ப அங்கே காலி ஆகலன்ற போது வாரவங்க வந்து எடுக்கிறதுக்கு யோசனை பண்றாங்க. அப்படியே எடுத்தாலும் கொண்டு போய் வச்சு மறுநாள் விற்கலாம்னு சொல்லிட்டு இப்ப நம்ம 50 ரூபா சொன்னோம்னா 20 ரூபாய்க்கு கேட்கறாங்க. ஆனா 50 ரூபா நம்ம 50 ரூபா 60 ரூபா எடுத்துருப்போம். இருந்தாலும் இது அழுகும் பொருள் வைக்க முடியாது சார். 10 ரூபா 20 ரூபா வந்து நமக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம கொடுத்துருவோம்ன்ற எண்ணத்துல நம்ம கொடுக்குறோம். இருந்தாலும் அவங்க அதை பயன்படுத்தி நம்ம 50 ரூபா சொன்னோம்னா அவங்க 20 ரூபா 20 ரூபா கொடுத்து நமக்கு தான் கொடுத்தாகணும் அப்படிங்கிறது. அப்படி இப்படின்னு வச்சு ஒரு 30 ரூபாய்க்கு கொடுப்போம்னு வச்சுங்க. அப்ப அதுல ஒரு 20 ரூபா 20 ரூபா நமக்கு லாஸ் வருது. ஆக மொத்தம் சில்லறை வியாபாரமா இருக்கட்டும், ஹோல்சேல் வியாபாரமா இருக்கட்டும், எல்லா வியாபாரிக்குமே இப்போதைக்கு லாஸ் தான் சார் வருது. இது இப்படி தொடர்ந்துச்சுன்னா எவ்வளவு நாள் நான் தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இன்னும் அவ்வளவுதான் சார், ஒரு மாசம் தொடர்ந்தாலே யாருமே தாக்கு பிடிக்க முடியாது, யாரும் வியாபாரம் பண்ண முடியாது. யாருமே வியாபாரம் பண்ண முடியாது. எத்தனை நாளைக்கு லாஸ் பண்ண முடியும்? இப்ப நம்ம ஒரு 100 பெட்டி சில்லறை வியாபாரம் பண்றோம்னா ஒரு நாளைக்கு நம்மகிட்ட ஒரு 3 நாள் 4 நாள் வேலை வைக்கிறாங்க. இப்போ அவங்களுக்குலாம் வந்து 1000 ரூபா 1200 ரூபா செலவு வருது, சம்பளம் கொடுக்கணும். இப்போ 4 ஆளுன்ற போது 5000 ரூபா வந்துருது. இந்த கவர்மெண்ட் சொல்லிச்சு போன மாசத்துல 25 நாள் 30 நாளைக்கு உண்டான ஸ்டாக் இருக்கு, அதனால யாருக்கும் எந்த பாதிப்பு வராதுன்னாரு. இப்போ மோடி பார்லிமெண்ட்ல சொல்றாரு கொரோனா மாதிரி வாழ கத்துக்குங்கன்றாரு. அண்டை நாட்டு கூட நட்புறவுன்னு சொல்றாங்க. நம்ம கேஸ் வரலையே, கேஸ் பெட்ரோல் வரலையே. ரெண்டு கப்பல்ல வந்துருச்சு, இறங்கிருச்சு, கொடுத்துருவோம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஒரு கப்பல் வந்தா 2 நாளைக்கு தான் இந்தியா ஃபுல்லா வருமா, வந்திருக்கு 1-2 தான் வந்திருக்குன்றாங்க. முதல்ல இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு பெரும் முதலாளிங்க ஏற்றுமதி பண்ணாம இருக்கணும். கம்மி விலைக்கு வாங்கி சுத்திகரிச்சு வெளிநாட்டுக்கு இந்த மாதிரி டைம்ல இங்க லோக்கல்லயே வித்தாங்கன்னா இது விலை கூடாம இருக்கும், நமக்கு மக்களுக்கும் ஒரு தட்டுப்பாடு இல்லாம கிடைக்கும். இது வந்துட்டு எப்படின்னா, இது வெறும் ஹோட்டல் மட்டும் பிரச்சனையா இல்ல வீட்டுக்குமே கேஸ் பிரச்சனையா இருக்கு? வீட்டுகளுக்கும் கேஸ் பிரச்சனை தான். முதல்ல 21 நாள் கிடைச்சிட்டு இருந்தது, இப்ப 30 நாள் 35 நாள் கழிச்சு இப்ப புக் பண்ணி வரலையே, வரமாட்டேங்குது கேஸ் வரலையே. பட் ஏதோ நார்மல் வீட்டுக்குலாம் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா. இப்ப அவனே மெசேஜே அனுப்புறானே, மெசேஜே 30 நாளைக்கு முன்னாடி வராதுன்னு சொல்லி தானே அனுப்புறான். கவர்மெண்ட் வெப்சைட் அனுப்புறான். அதனால வந்துட்டு ஏஜென்சிங்க எல்லாம் சொல்றானே 30 நாள் 35 நாள் அதுக்கு முன்னாடி எல்லாம் வராதுன்னு தான் சொல்றான். அதனால இது மொத்தமா இது டோட்டலா இந்த ரோட்டு வியாபாரிங்க, சமையல் தள்ளுவண்டி கடையெல்லாம் எல்லாம் இப்ப விறகுக்கு மாறிட்டாங்க. யாருமே கேஸ் போட்டு விற்கிறது இல்லை. இதனால வந்து தோசையெல்லாம் 20 ரூபா 30 ரூபா தோசை 50-60 ரூபா விற்கிது. எல்லாமே ஹோட்டலும் சரியா இல்ல, மூடிட்டாங்க. அப்படியே 1-2 பேரு பண்ணாலும் விலை ஏத்தி விக்கிறாங்க. எப்படின்னா வியாபாரிகள்ட்ட ஏமாறுறாங்க, கூலிக்காரங்கள்ட்ட விட்டு தர மாட்டாங்க. பெரிய பெரிய வியாபாரிங்க பணக்காரங்கள்ட்ட ஏமாந்துறாங்க. உங்களுக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லையா? எங்களுக்காக பேசுறதுக்கு இது வரைக்கும் யாரும் பேசல. கூலிக்காக யாரும் பேசல. ஏன்னா இப்ப கோயம்பேடே முழுக்க உங்களை நம்பிதான் இயங்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க யாரும் வேலை செய்யலைன்னா அது பெரிய இதாயிரும். இது எப்ப இன்னும் 10 நாங்க ஸ்ட்ரைக் பண்ணாலுமே இந்திக்காரங்களை வச்சு வேலை செஞ்சுக்கிறோம். தமிழ்காரவங்க கஷ்டப்பட்டு எங்களுக்கு எவ்வளவு கூலி, எவ்வளவு கஷ்டம் அனுபவம் எங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து எங்களுக்கு 50 ரூபாங்கிறத அவங்களுக்கு 10 ரூபா கொடுத்தாலும் வேலை செய்வாங்க. அதனால ஓனருங்க வந்து இந்திக்காரங்களுக்கு தேடி போறாங்க. அதனால எங்களுக்கு பாதிப்பு அதிகம். நாங்க போராட்டம் பண்ணாலுமே அவங்க இந்திக்காரங்களை வச்சு வேலை பாத்துக்கிறோம், நீங்க வேலை வேணாம் அப்படிங்கிறாங்க. ஈஸியா சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப இது இந்திக்காரங்க வரது தடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. தடுக்கிறது வாய்ப்புனா ரொம்ப கஷ்டம் தான். மோடி ஆட்சி இருக்கிற வரைக்கும் இந்திக்காரங்க நிக்க முடியாது. அந்த ஆட்சி மாறினாதான் இங்க இந்திக்காரங்க வந்து நிக்கும். ஏன் அங்க பார்த்தா எப்படி இந்த ஏன்னா இப்ப மோடி தானே ஃபுல் சப்போர்ட். இங்க வந்தாலுமே தமிழ்நாட்டுல வந்தாலுமே வந்து ஓட்டர் ஐடி கூட வாங்கிக்கிங்க, ஆதார் கார்டை கூட வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் அதை நிப்பாட்டினா தானே அவங்க ஸ்டேட்ல அவங்கவுங்க வேலையை பார்த்தாலே எந்த ஒரு பிரச்சனையும் ஓட்டு உரிமையெல்லாம் கொடுத்துட்றாங்க. முக்கால்வாசி இப்ப அங்கேருந்து இங்க வந்து தங்கி ஆதார் கார்டே வச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருக்க ஒரு சில சின்ன சின்ன கிராமங்களுக்கு ஆதார் கார்டு கொடுக்க கூட யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கும் யோசிக்கிறாங்க. ஆனா உடனே வந்தவங்களுக்கு இந்திக்காரங்களுக்கு கொடுத்துறாங்க. குழந்தைய கொடுக்கும்போது மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கணக்கு வருது, 1,80,000 ரூபாய் அப்படின்ற போது 1 மாசம் பண்ணலாம் 2 மாசம் பண்ணலாம் இப்படித்தான். அதாவது இந்த மாசம் இன்னைக்கு சம்பாதிச்சலாம் நாளைக்கு சம்பாதிச்சலாம்னு சொல்லிக்கிட்டே தான் போய்கிட்டே இருக்குமே தவிர ஆனா யாரும் சம்பாதிச்ச வாடு இல்லை. பணம் தான் கையில இருந்து போய்கிட்டு இருக்கு, சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருக்கு சார். இது கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது இதாகும்? கவர்மெண்ட்ல இருந்து இதை வந்து முன்னாடி இருந்து உங்களை மாதிரி வந்தா பெரியவங்க வந்து கேட்டாங்க, பேட்டி கொடுத்தான். இதுக்கு வந்து இந்த அதாவது என்ன கூலிங் பெட்டி மாதிரி வச்சு
கொடுங்க எங்களுக்கு, ம் அதில் வந்து வச்சு கூட 2 நாள் கழிச்சு வியாபாரம் பண்ணிக்கலாம்ன்ற ஒரு ஐடியா பண்ணி பார்த்தேன். அதுக்கெல்லாம் வந்து இப்போதைக்கு அழுகு பொருளுக்கெல்லாம் வந்து கொடுக்க முடியாதுங்க ம் இந்த மாதிரி பேசிக்கிட்டாங்க. இல்ல உங்களுக்கே சங்கம் அதெல்லாம் இருக்குமே, அவங்களுக்கு சங்கம்லாம் இந்த மாதிரி இருக்கு நஷ்டத்துல போற தெரியுமே. சங்கம்லாம் இருக்கு. ஆ, இருந்தாலும் இப்போ தக்காளி சங்கத்திலே 4 சங்கம் 5 சங்கம்னு இருக்கு. ம், அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பேசுறாங்க. ம். சரியான முறையில் அது வந்து செயல்பட இயங்காம இருக்கு. சங்கம் ஒரு பேருக்கு ஆமா, இருக்கிற மாதிரி. சங்கம்ன்ற ஒரு பேர் இருக்கு, ஆ, ஆனா இயங்கிட்டு தான் இருக்கு. அதை யாரும் மூவ்மெண்ட் எடுத்து அதை பண்ண மாட்டாங்க. முன்னெடுத்து அதை அப்படியே அதை பிரச்சனைக்கு- பண்ணி எடுத்தாலும் கூட அது இப்போ 4 பேர் 5 பேர் சேர்ந்து இப்போ சிஎம்டில போய் இந்த மாதிரி நடக்குது இப்படிலாம் பிரச்சனை இருக்குன்னு சொன்னாலும் கூட சிஎம்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ம், ஏன்னா 10 பேர் ஒரு இடத்துல 2 பேர் 3 பேர் தானே போறாங்க. ம், மொத்தமா போனா அவங்க ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. போறவங்களே 10 பேர் போற இடத்துல 2 பேர் 3 பேர் தான் போறாங்க. ம், அப்படின்ற போது அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ம். அப்படியே ஒண்ணு எனக்கு என்ன உனக்கு என்னன்ற மாதிரி பிடிக்குது சார். இப்படியே போனா இன்னும் ஒரு மாசம் போறதே ரொம்ப கஷ்டம்.